ஜென்ஸ் இன்னைக்கு நம்ம வென் லவ் பிகம்ஸ் மை பனிஷ்மெண்ட் ஹோபி எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம எங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கும் ஹோபிக்கும் ஒரு அழகான இன்ட்ராக்ஷன் வந்து நடந்துருந்துருக்கும் அந்த பார்ட்டியில். அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம். அவர் வந்துட்டு ஜெஃப். அதுலேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஹோபியும் ஜெஃப்பும் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜெஃப் கிட்ட ஹோபி வந்து ஷாக்கிங்காக கேட்குறான், சரி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி இது மர்டராக இருக்க முடியும், அதுவும் பாய்சன்னு சொல்லி போட்டிருக்கு, சரி இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹோபி வந்து ஜெஃபை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஜெஃப் வந்து ஆமாம் மிஸ்டர் ஜங்குசுக், இது ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர், இதை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி ரேப்அப் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தெரிஞ்சிருச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே மாற்றி வச்சுருக்காங்க. திருப்பி நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலோட அஃபிஷியல்ஸை நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் திருப்பி ரிட்ரைவ் பண்ணோம். பட் ஆனால் இதை இத்தனை வேலையும் இவ்வளோ கிளவராக யார் பண்ணியிருக்காங்கங்கிறத இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெஃப் வந்து சொல்கிறாரு. அது கேட்டோன்னா ஹோபி வந்துட்டு செம்ம கோவமாக வந்துட்டு ஃபேஸை வச்சுட்டு, என்னோடய அக்காவோட ஹஸ்பண்டை கொன்று என் ஃபேமிலி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, அவனை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்து சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, ஒரு பக்கம் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. என் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்களா, கொலை பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணார், அவர் இந்த உலகத்துலேயே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அவரை ஏன் யாரும் கொலை பண்ணணும், எதுக்காக கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்களோட மனசுக்குள்ளே 1000 கொஷின்ஸ் வந்து போகுது. நீங்கள் ஜெஃப்பையே வந்து அப்படி பார்த்துட்ருக்கீங்க கொஷினாக. அப்போது ஜெஃப் வந்துட்டு சொல்கிறான், நடந்த உண்மை என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காகவும், இந்த கேஸை நான் இனிமேல் ஹேண்டில் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காகவும், அதுக்கு உங்களோட முழு கோஆப்ரேஷனும் எனக்கு வேணும், அதை சொல்கிறதுக்காகவும் தான் நான் இப்போ வந்தேன். அண்ட் நான் மிஸ்டர் ஷாலின் இறந்த கடைசி இடத்த, அவர் இறந்துருந்திருப்பார் இல்லையா, அவர் எப்படி எந்த பொசிஷனில் எந்த இடத்துல அவரை நீங்கள் கடைசியாக பார்த்தீங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லணும். அப்போ தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அவர் எத்தனை மணிக்கு இறந்துருப்பார், எந்த பொசிஷனில் இறந்துருப்பார், அவரை எப்படி யார் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தான் இப்போ உங்கள்கிட்ட இருந்து தான் பதில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப் வந்துட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறான். நீங்கள் அமைதியாக வந்துட்டு ஜெஃப் சொல்கிறதே வந்து கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பாவை கொன்னவனை பார்த்தே ஆகணும், அவன்கிட்ட ஏன் உங்கள் அப்பாவை கொலை பண்ணான் அப்படிங்கிற கொஷினை வந்துட்டு கேட்டே ஆகணும். உங்களுக்கு அவ்வளோ வந்து ரேஜாக இருக்குது, கொலை பண்ணுற அளவுக்கு எங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணியிருப்பார், என் அப்பாவே அவன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்பவே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லைக் உங்கள் அப்பா இறக்கும்போது அவரோட சோல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், அவர் இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு ஆசையே பட்டிருக்க மாட்டார், பட் அவர் போயிட்டார். அதை வந்துட்டு உங்களால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. என் அப்பாவோட டெத் நேச்சுரல் காஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அவர் கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே எரிஞ்சு போய் அங்கே இருக்கிற டைனிங் டேபிளோட சேரில் வந்து டப்புன்னு உட்காடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு உங்களோட கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா தான் வந்து சொல்கிறாங்க. ஆன் த அதர் சைடு ஹோபி தான் ஜெஃப் கிட்ட சொல்கிறான், என்ன நடந்தாலும் சரி மிஸ்டர் ஜெஃப், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எங்களோட சைட்லேருந்து ஃபுல் கோஆர்டினேஷனும் கோஆப்ரேஷனும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேஸில் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் இது எனக்கு ரொம்பவே பர்சனலானது. ஸோ நாங்கள் எங்களோட சைட்லேருந்து ஃபுல் கோஆப்ரேஷனும் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஹோபி வந்து சொல்கிறான். அப்போது இதை கேட்ட ஜெஃப்பு ஓகேங்கிற மாதிரி ஹெட்டை நாட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்களோட பாட்டி அப்புறம் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து உங்கள் அப்பாவை பற்றி வந்து விசாரிக்கிறான். நீங்கள் கடைசியாக உங்கள் அப்பாவை எப்போ பார்த்தீங்க, லைக் உங்கள் அப்பா வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பார் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம்
என்ன சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா, நீ உன்னோட லைஃப்பில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, யார் பேச்சையும் கேட்டு நீ முடிவெடுக்கக்கூடாது, நீ உன்னோட லைஃப்பை நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ரொம்பவே தைரியம் கொடுக்குற மாதிரி பேசியிருந்திருப்பார். லைக் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஜெஃப் கிட்ட வந்து சொல்கிறீங்க. ஹோபி இது எல்லாத்தையுமே வந்து அமைதியாக ஓரமாக நின்று கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஜெஃப் கிட்ட சொல்கிறீங்க. கடைசியாக உங்கள் அப்பாவை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? அப்புறம் உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பாவை எந்த பொசிஷனில் எப்போ வச்சு பார்த்தீங்க? அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே அதே மாதிரி ஜெஃப் வந்து விசாரணை நடத்துகிறாரு. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க கடைசியாக எப்போ உங்கள் அப்பாவை பார்த்தாங்க, என்னென்ன பேசினாங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வந்து கேட்டு எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறான் ஜெஃப் தான். இப்படியே ஜெஃப் வந்து விசாரிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதும் போகிறதுமா வந்துட்டு இருக்கான். அப்போது உங்கள் வீட்டிலேருந்து லைக் உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட்லேருந்து ஒரு எவிடன்ஸ் கூட ஜெஃப்க்கு வந்து கிடைக்கல. ஒரு 1 வீக் அப்படியே ஒரு 14 days அந்த மாதிரி வந்துட்டு விசாரணை வந்துட்டு போயிட்டே இருக்குது. சுற்றி எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறான், எல்லாமே பண்ணுறான். பட் ஜெஃப்க்கு ஒரு சின்ன க்ளூ கூட உங்கள் அப்பாவோட டெத்தை பற்றி வந்து கிடைக்கல. ஆன் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணி லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முடிவு பண்ணுறீங்க. பிகாஸ் உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை அதை தான் படிக்க சொல்லியிருந்திருப்பார். என்னோடய பொண்ணு வந்துட்டு ரொம்பவே இன்டெலிஜென்ட், ஸோ நீ லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் அதே கோர்ஸை வந்து எடுத்து நீங்கள் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்து காலேஜுக்கு போகிறீங்க. ஹோபி தான் உங்களை டெய்லி காலேஜில் வந்து ட்ராப் பண்ணுவான், வந்து பிக்கப் பண்ணுவான். இப்போ நீங்கள் காலேஜுக்கு போய் வந்து 2 days ஆகுது. இப்போது நீங்கள் சாயந்தரம் டயர்டாக வந்துட்டு வீட்டுக்கு வரீங்க. ஹோபி இன்னும் வீட்டுக்கு வரல. நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க, அம்மா மாமா இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா இன்னும் வரல, இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பக்கத்து உட்கார வச்சுட்டு, இங்கே பாருடா, அப்பாவோட டெத்தோட கேஸ் ஒன்று பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு தெரியும். பட் ஆனால் நீ இதை பற்றியெல்லாம் அதிகமாக யோசிக்காதடா. நீ வாழ வேண்டிய பொண்ணு, நீ உன்னோட லைஃப்பை பற்றி மட்டும் யோசி. மாமா கூட சந்தோஷமாக இருக்கிறத பற்றி மட்டும் யோசி. அப்பாவோட லைஃப் முடிஞ்சு போச்சுடா. இதுக்கப்புறம் அவரோட கம்பெனியை நம்ம எடுத்து நடத்தணும், அவரோட மரியாதையை நம்ம காப்பாற்றணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் அம்மா வந்துட்டு கொஸ்டினிங்காக திரும்பி பார்த்து முறைக்கிறீங்க. என்னது, அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்கம்மா? நீ கட்டின புருஷனை ஒருத்தன் வந்துட்டு கொலை பண்ணியிருக்கான் விஷம் கொடுத்து. அப்பா சாகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அதை பற்றிலாம் உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. எவனோ ஒருத்தன் வந்து என் அப்பாவை கொலை பண்ணிட்டு போவான், நான் அதை பற்றி தெரிஞ்சுக்க கூட கூடாதுல்ல? என்னை மாமா கூட போய் சந்தோஷமாக வாழ சொல்கிறேன். எப்படிமா என்னால் முடியும்? என்னால் தூங்க முடியல. அப்பா இறந்துட்டாருன்னு சொன்ன நாள்லேருந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் அப்பா எப்படியெல்லாம் துடிச்சு இறந்துருப்பாரு, என்ன ரீசனுக்காக அவனை கொலை பண்ணியிருப்பான்? நீ கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்லம்மா, ஆனால் கண்டிப்பாக அப்பாவை யார் கொலை பண்ணாங்கிறத கண்டுபிடிப்பேன். அவன்கிட்ட அவன் மூஞ்சிக்கு முன்னாடி நின்று கேட்பேன், ஏன்டா எங்கள் அப்பாவை கொலை பண்ணேன்னு சொல்லி. அதுக்கு பதில் தெரியாமல் நான் கண்டிப்பாக வந்து எதையும் நிறுத்த போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஃபர்மாக சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு போகிறீங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, ஒரு அப்பாவும் ஒரு குழந்தையும் வந்துட்டு ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்கில் நடந்து போகிறத வந்து பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா கூட அதே ரோட்டில், பிகாஸ் அது உங்களோட ஹோம் டவுன், ஸோ அதே ரோட்டில் நீங்கள் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்த மெமரிஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து சஃபர் ஆகுறீங்க. அதனால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. யார் உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கொஷின் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஓடிட்டே இருக்குது. நீங்கள் இந்த ஃபீலிங்ஸ் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உங்கள் அம்மா கிட்ட கொட்டிட்டு நீங்கள் வந்துட்டு மேலே போயிடுறீங்க. போயிட்டு செம்மையாக உங்களோட நீஸை ஹக் பண்ணிவிட்டு உட்காந்து அவ்வளோ அழுகிறீங்க. எப்படியாவதுப்பா உன்னை கொன்னவன் யாரும் நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்புறம் அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஹோபி ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களோட வீட்டுக்கு தான் வந்துட்டு வரான். வீட்டில் உங்களோட அம்மா இருக்கிறத பார்த்துட்டு, என்னக்கா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிகாஸ் நீங்களும் ஹோபியோ தனி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதனால் அவன் வந்துட்டு கொஸ்டினிங்காக கேட்குறான். உங்கள் அம்மா
இவ இவ போக்கே சரியில்லடா. அவங்க அப்பாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்க போகிறேன், அது இதுன்னு எதோ சொல்லிட்டு சுற்றிட்டுருக்கா. இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா தான் கவலையாக வந்துட்டு ஹோபி கிட்ட சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு மேலே வரான். நீங்கள் அழுது அழுது ஒரு மாதிரி உங்கள் தலை மேலே கையை வச்சுட்டு உங்கள் ஹேரெல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. அப்படியே உங்களோட ஹேரை 2 கையாலையும் க்ரிப் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணெல்லாம் செம்மையாக சவந்திருக்கு. உங்களுக்கு பயங்கர டயர்டாக வேறு இருக்குது. அப்படியே வந்து ஸ்டடியிங் டேபிளில் உட்காந்துட்ருக்கீங்க. ஹோபி கதவை திறந்துட்டுள்ள வரான். நீங்கள் எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்கல, எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. உங்கள் அம்மாவோ பாட்டியோன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. பட் உள்ளே வந்திருக்கிறது வந்து ஹோபி. அப்போ ஹோபி தான் பொறுமையாக வந்து உங்களோட ஷோல்டர்ஸில் வந்து அவனோட ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி தட்டி விடுறீங்க. அப்போது ஹோபி தான் டால் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேஸை வந்து திருப்புறான். நீங்கள் என்ன மாமா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி ஆச்சு, இங்கே பாரு பார்த்துக்கலாம். எனக்கு புரியுது உன்னோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கோங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்காக நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னடி அர்த்தம்? என்னால் இந்த மாதிரி பார்க்க முடியலடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக கத்துறீங்க ஹோபிக்கிட்ட. இறந்து போனது உன் அப்பா இல்லை ஏன் அப்பா இல்லை, எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஹோபி அமைதியாக கேட்டுட்ருக்கான், ஒன்றுமே பேசலை. என் அப்பாவை கொன்று இருக்காங்க மாமா. நான் எப்படி என்னால் நார்மலாக இருக்க முடியும்? ஏதோ விதி என்னோட அவர் வாழ முடியாமல் போச்சுன்னு நினச்சி நான் அதை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். நான் அதை எப்படியோ மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பர்பஸ்ஃபுல்லாக என்கிட்டேருந்து அவரை பிரிச்சுருக்காங்க. என் அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, உலகத்தில் யாரையும் நீ நம்பாத, நீ உனக்கு தோன்றதை மட்டும் செய்யி, வேறு யார் பேச்சையும் கேட்காத, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னார். இப்போ தான் எனக்கு புரியுது அதோட அர்த்தம் என்னென்னு. அவரோட லைஃப்க்கு த்ரெட் இருந்திருக்கு, யாரும் அவரை மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. நீ என்ன மாமா, நீ ஏன் என்னோட லைஃப்பில் இருக்க, ஏன் என் ஃபேமிலிக்குள்ளே இருக்க, என் அப்பாவை உன்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ஹோபியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறீங்க. ஹோபி அவனோட கண்ணை வந்துட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி திறக்கிறான். அவனோட ஹேண்ட்ஸ் எல்லாம் முறுக்கிட்டு அப்படியே அவனே காம் பண்ணிவிட்டு, இங்கே பாரு டோலியா, நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. உன்னோட இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டு இருந்தேன்னா அது எல்லாத்தையும் என்னால் கேட்டுட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் இங்கே பாரு மாமா, நான் இப்போ என்ன பேசினாலும் தப்பாக தான் இருக்கும். நீயும் கோவத்தில் இருக்க, நானும் கோவத்தில் இருக்கேன். அமைதியாக இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சொல்லும்போது அப்படியே உங்களோட மொழியெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்டமக்கில் கையை வச்சுட்டு அதே சேரில் வந்து உட்காடுறீங்க. அப்போ ஹோபி தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை வந்து பிடிக்கிறான். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அமைதியாக வந்துட்டு உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. அப்போது ஹோபிக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து வந்துட்டு கொடுக்குறான். நீங்களும் வந்துட்டு அமைதியாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு வரீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பீரியட் வந்துருச்சு. ஹோபிக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதத்துலேருந்தே தெரியும். பிகாஸ் நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களோட டீன்லேருந்து நீங்கள் அப்படி தான் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. அப்போது ஹோபி தான் உங்களோட தலையை வந்துட்டு டவல் வச்சு துடைக்க வரா. நீங்கள் விடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எரிச்சலாக வந்துட்டு ஹோபிக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ ஹோபி தான் உங்கள் கையை பிடிச்சி உங்களை வந்துட்டு சேரில் உட்கார வச்சு உங்களோட ஹெட்டை வந்துட்டு வந்து தொடச்சி விடுறான். அமைதியாக உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தலையில் இருக்க உங்களோட முடி வந்துட்டு ஃபுல்லாக சாஃப்டாக வந்துட்டு கேர்ஸ் பண்ணி தொடச்சி விடுறான். நீங்கள் அமைதியாக வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இன்னும் உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆன மாதிரியே தான் இருக்குது. அப்போ ஹோபி தான் பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி தூக்கிட்டு போயிட்டு அவங்கள வந்துட்டு அமைதியாக அவனோட பெட்டில் வந்துட்டு உட்கார வச்சுக்கிறான். உங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு எமோஷ்னலி எக்ஸாஸ்ட் ஆகி கற்றுனாலும் ஓவராக வந்து திட்டினாலும் பட் நமக்குன்னு சோகமான டைமில் இப்படி சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு அவங்க மேலே லே ஆகும் இல்லையா? அவங்க மேலே வந்துட்டு நம்மளோட பாரத்தை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து அழுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோணிடுது. அப்போது நீங்கள் ஹோபி ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து அழுகிறீங்க. ஹோபி உங்களோட ஹெட்டை வந்துட்டு
பேட் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. அவ்வளோ வந்துட்டு உங்களோட கண்ணீரெல்லாம் வந்துட்டு ஹோபியோட ஷர்ட்டை வந்துட்டு அப்படியே வெட் பண்ணுது. அந்த அளவுக்கு நீங்கள் அழுகுறீங்க. அப்போது ஹோபி தான் உங்களை அமைதியாக பேட் பண்ணி கொடுத்து தூங்க வச்சிட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு அமைதியாக தூங்கிட்டுருக்கீங்க. அவங்களோட வெளியே வந்துட்டு பொறுமையாக ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்து உங்களை வந்து தூங்க வைக்கிறான். பாரு டால், உனக்கு அவர் அப்பானா எனக்கு அவர் கார்டியன், வெல்விஷர். என் அப்பா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து உயிரோடு இருந்தது கிடையாது. என்னை வளர்த்தது, என்னை படிக்க வச்சது, என்னை வேலைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புனது எல்லாமே உன்னோட அப்பா தான். அவர் எனக்கு மாமா மட்டும் கிடையாது, அவர் எனக்கும் ஒரு அப்பா மாதிரி தான். அவரை ஒருத்தன் கொண்டு இருக்கான்னா அவன் தான் எனக்கு ஃபஸ்ட் எதிரி. அட் எனி காஸ்ட் இந்த உலகத்தில் எதை வேணாலும் விலையாக கொடுத்து நான் கண்டிப்பாக அவனை பிடிப்பேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். இங்கே பாரு, ட்ரஸ்ட் மீ, ஐ எம் யுவர் சைடு அப்படின்னு சொல்லி உங்களோட கண்ணுக்குள்ளே பார்த்து உங்களை அப்படி ஹேண்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி சொல்கிறாரு. டால், உன்னை இந்த உலகத்துக்கு கொடுத்தது, உன்னை எனக்கு கொடுத்தது உன் அப்பா தான். அதனால் உன் அப்பாவும் அம்மாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் கிடையாதுடி, என் அக்காவோட லைஃப் அவரை கொண்டவனை நான் எப்படி ஈஸியாக விட்டுருவேன். என்னை பாரு, ட்ரஸ்ட் பண்ணி என்ன, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஹோபி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வருது. நீங்கள் அழுதுகிட்டே வந்துட்டு ஹோபியை இறுக்கமாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. லைக் இப்போது உங்களுக்கு ஹோபி மேலே வந்துருக்கிறது வந்துட்டு வெறும் லவ் மட்டும் கிடையாது. அது வந்துட்டு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட், ஒரு பேலன்ஸ். நம்ம நில தடுமாறும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த சப்போர்ட் தான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹோபி கிட்டேருந்து வந்துட்டு கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஹோபி சொன்ன இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 ஹீலிங்காக இருக்குது. நீங்கள் ஹோபியை வந்துட்டு ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஹோபியோட கண்ணை பார்த்துட்டு அவனோட செஸ்ட் மேலே அவனோட காலரை வந்துட்டு அப்படியே வந்து டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அவனோட கண்ணை பார்த்து கேட்குறீங்க, மாமா will you be my side? இந்த விஷயத்தில் நீ என் கூட இருப்பதானே, எனக்காக நீ நிற்பதானே, என் அப்பாவை கொண்டவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹோபிக்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஹோபி, ஐ ப்ராமிஸ் யூ அண்ட் ஐ ஸ்வேர் ஆன் எவ்ரிதிங் ஐ ஹேவ். இந்த உலகத்தில் எதை வேணாலும் காஸ்ட்டாக கொடுத்து நான் உன்னை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹோபி வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஓகேங்கிற மாதிரி உங்களோட ஹெட்டை வந்துட்டு நாட் பண்ணுறீங்க. ஹோபி உங்களை இறுக்கமாக வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு கிஸ் கொடுக்குறாரு. இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகுது. இப்போது ஒரு குரூப் இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. லைக் சிட்டிலே இருக்க மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாரையுமே வந்துட்டு அந்த இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பேர் வந்துட்டு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேனோட லிஸ்ட்டில் இருக்காங்க. அதில் வந்துட்டு ஹோபியும் இருக்கார். ஹோபி வந்துட்டு இப்போ 50% ஆஃப் த டெப்ட்டை வந்துட்டு கட்டி முடிச்சிட்டாரு. கொஞ்சம் டேஸ்லேயே வந்துட்டு இப்போ ஒரு 1 மந்த் இருக்கும், அதுக்குள்ளே another 25% ஆஃப் த டெப்ட்டை வந்துட்டு கட்டி முடிச்சு இப்போ மொத்தம் 50% வந்துட்டு அவர் வந்து கட்டி முடிச்சிட்டாரு. இன்னும் 50% தான் அவங்க அப்பாவோட டெப்ட் வந்து ஹோபி கட்ட வேண்டியது வந்து மிச்சம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஹோபி ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சைட் பை சைடு வந்துட்டு உங்களோட பர்சனல் இஷ்யூஸ், நீங்கள் அவங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கார். அண்ட் ஒன் நைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டாலான ஒரு பில்டிங்கை தான் காட்டுறோம். அதுக்கு கீழே 2 பர்சன்ஸ் பார்க்கிங் லாட்டில் ஒரு காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் ஃபுல் பிளாக் கலர் ட்ரெஸ், ஃபேஸும் பிளாக் கலர் மாஸ்க் போட்டு மூடி இருக்குது, ஹேண்ட்ஸும் கூட மூடி இருக்குது. இன்னொரு பர்சனும் அதே மாதிரி தான் ஃபுல் கவர்டாக இருக்கார். 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. யாரா அவன் புதுசாக ஜெஃப்னு, அவனை முதல்ல அடித்து காலி பண்ணணும்டா. எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து அவனை வந்துட்டு எடுத்து விடணும். அவன் சாதாரணமான ஆள் இல்லை மச்சான், கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிறான். அதுக்கு பதிலுக்கு இந்த பர்சன், அவன்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுடா, பிசிறு தட்டாமல் இவ்வளோ பெரிய கொலையே பண்ணி முடிச்சிட்டோம், இவனை தூக்கிறதா ஒரு விஷயம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் அட்டையரில் வந்துட்டு அந்த
இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கெட் டுகெதர், அந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தையுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றா வந்துட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த டாப் 5 பிஸ்னஸ்மேனில் ஹோபியும் ஒருத்தர். ஸோ அவங்களோட கெட் டுகெதர் பார்ட்டிக்கு நீங்களும் வந்துட்டு போவீங்க இல்லையா? நீங்கள் தானே ஹோபியோட மிஸ்ஸஸ், அதனால நீங்களும் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்களோட அம்மாவும் பாட்டியும் வந்துட்டு உங்களை வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு அழகான ஆஃபீஸ் அட்டையர் ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு ரெடி ஆகியிருக்கீங்க அந்த கெட் டுகெதருக்காக. அப்போ ஹோபி தான் வந்து கேட்குறாரு, ரெடி ஆயிடுச்சா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கூட சேர்ந்து நீங்களும் அந்த இன்டர்வியூக்கு வந்து போகிறீங்க. அப்போது ஹோபியை எல்லோரும் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மற்ற 4 பிஸ்னஸ்மேனையும் இன்டர்வியூ முடியுது. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து போகுது. ஃபுல்லாக வந்துட்டு பேசி அடுத்த ப்ராக்ரஸ் என்ன, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த 50% ஆஃப் த டெப்த் என்ன போகுது, அது இதுன்னு சொல்லி ஃபுல்லாக வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, கெட் டுகெதரில் மற்ற பிஸ்னஸ்மேனோட ஃபேமிலி அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்பவே போரிங்காக இருக்குது. நீங்கள் இந்த இடைப்பட்ட நாளில் நீங்கள் ஜெஃப் கிட்ட வந்து நல்லாவே பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. பிகாஸ் உங்கள் அப்பாவோட டெத் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜெஃப் கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கனெக்டடாகவே தான் இருக்கீங்க. எதுனா ஒன்று தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெஃப் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஜெஃப்புமே உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் யூஆர் பியூர்லி இன்டென்டட் டு இட். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக உங்கள் அப்பாவோட டெத்தில் வந்துட்டு உங்களுக்கு உண்மை தெரியணும், ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பவே இதாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஜெஃபுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அவனுமே வந்துட்டு அவனால் முடிஞ்சது எல்லாத்தையுமே இந்த கேஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பண்ணுற எல்லா அப்டேட்ஸையுமே வந்துட்டு உங்களுக்குமே வந்து கொடுத்துட்டு இருக்கான். நீங்களும் ஜெஃபு பேசிக்கிறது ஹோபிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் உங்களோட சேஃப்டி அவனுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப் மேலே ஹோபிக்கு வந்துட்டு உங்கள் விஷயத்தில் கன்ஃபார்மாக வந்துட்டு பர்சன்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் இப்போ கூட வந்துட்டு ஹோபி கூட இருக்கும்போது கூட ஜெஃப் கிட்ட தான் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஹோபி இன்டர்வியூ கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் கிட்ட தான் வந்துட்டு வரான். நீங்கள் மிஸ்டர் ஜெஃப், நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. ஹோபிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். அப்போது அங்கே இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் தான், மிஸ்டர் ஜாங் ஹாஸ்துக் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்துட்டு பார்க்குறாரு. லைக் இப்போ தான் அந்த கெட் டுகெதருக்கு மற்றவங்கலாம் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களில் ஒருத்தர் வந்து ஹோபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ ஹோபி வந்து திரும்பிட்டு அவர்கிட்ட வந்து பேச போகிறாரு. அப்போது யூனோ தான் உங்களை குறுன்னு பார்த்துட்ருக்கான். அந்த 5 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ்மேனில் யூனோவும் ஒருத்தன். நீங்கள் அவனை வந்துட்டு பொருட்டாகவே மதிக்கலை. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு உங்களோட ஜூஸை வந்து சிப் பண்ணிவிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு வெளியில் போகிறீங்க. நீங்கள் போயிட்டு பொறுமையாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வாஷ் பேசினில் உங்களோட ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ எடுத்து வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யூனோ தான் ஒரு மாதிரி இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. பரவாயில்லையே, உள்ள பயம் இருந்தாலும் வெளியில் தைரியமாக முகத்தை வச்சு பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் மிஸ்டர் யூனோ, உங்களோட மரியாதையை காப்பாற்றிட்டு இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி பேபி? உனக்கு 16 வயசு இருக்கும். உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த சாஃப்டான லிப்ஸ், இந்த சாஃப்டான பாடி, இந்த ஷைனிங்கான ஃபேஸ், இதெல்லாம் நான் எப்படி இதை பார்த்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு வரான். நீங்கள் உங்களோட ஹேண்டை நிறுத்தி இன்னும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஐம் டேம் ஷுர் திஸ் வில் பி த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்னை டச் பண்ணிங்க, அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு தைரியமாக இவனும் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது யூ லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட பேக் ஹெட்டை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுக்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டீங்க. அப்படியே வந்துட்டு அவனை பார்த்து டெட் கிளார் விடுறீங்க, செம்மையாக மறைக்கிறீங்க. அவங்களோட சீக்கை பிடிச்சிட்டு
இதை இப்போ டச் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அருவருப்பாயிட்டு அவனை வந்துட்டு பிடிச்சி புஷ் பண்ணிடுறீங்க. அவன் உங்களை அப்படியே திருப்பி அங்கே இருக்கிற வாலில் பின் பண்ணி உங்களோட பேக் ஆஃப் த நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்கள் காதுகிட்ட வந்துட்டு உன் அப்பாவோட சாவுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறான். உங்களுக்கு அவன் தொடுறது வந்து பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலும் அவன் பேசுகிறது உங்களோட காதுக்குள்ளே போய் உங்களோட பிரெயினில் போய் கேட்குது. நீங்கள் என் அப்பாவோட சாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு அப்படியே செவத்தோட செவராக இப்படி நின்றுட்டு அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக நகரவே முடியல. அவங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுகிறான். ஆமாம், எனக்கு தெரியும் உன் அப்பாவோட சாவுக்கு காரணம் யாருன்னு தெரியும். அண்ட் அவன் கூட சேர்ந்து நான் உனக்காக இந்த அட்ரஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், வேணும்னா வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்டன் ஆகி ஒரு நிமிஷம் அப்படியே வந்து நின்றுடுறீங்க. உங்களோட கண்ணில் வந்து டியர்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. மேலே வந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவனை அப்படியே புஷ் பண்ணிடுறீங்க. பேபி இங்கே பாரு, என்கிட்ட வந்து தப்பிக்கணும்னு நினைக்காத. அண்ட் உனக்கு வேணும்னா நீ வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு விசாரணையில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் அப்பா கடைசியாக பேசின ஃபோன் கால் என்னோட தான். ஆனால் அந்த காலோட ரெக்கார்டிங்ஸ் எந்த போலீஸ் ரெக்கார்டிங்ஸ்லையும் இருக்காது, எந்த போலீஸோட கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயும் இருக்காது, யூனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் அப்படியே காட்டுறான். நீங்கள் அந்த பென்ட்ரைவ் அப்படியே வாங்க போகிறீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான எவிடன்சஸ் என்கிட்ட இருக்குது உன் அப்பாவோட சாவை பற்றினது. தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா அங்கே வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே வந்து பயந்து நடுங்கிட்டு அவன் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலும் அவங்க அப்பாவை பற்றி பேசினது என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்குது. லைக் உங்கள் அப்பாவை கொலை பண்ணது யாருன்னு இவனுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தோணுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வர்றீங்க. இன்னும் உங்கள் உடம்புல வந்து அந்த ஷிவரிங் வந்து குறையவே இல்லை. வெளியில் ஹோபி உங்களை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே டோலியாக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உங்களோட ஒய்ஃப் தானே ரெஸ்ட் ரூம் சைட் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க. அப்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு ரெஸ்ட் ரூம் சைட் தான் வரான். நீங்கள் அப்படியே உங்களோட ஃபேஸை வந்துட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சிட்டு வெளில வரீங்க. ஹோபி உங்களை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறான். டால் ஓகே தானே, நீ ஏதாவது பிரச்சனையா? யூ லுக் ஸோ டிவாஸ்டட், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னடியாச்சு, என்னோடய ஃபேஸை பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேஸை வந்து பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு குமிஞ்சுக்கிறீங்க. மாமா எனக்கு இங்கே என்னமோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி வா பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். காரில் உட்காந்துருக்கும்போது நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக வரீங்க. அது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களோட ஹேண்டை வந்து பிடிச்சிக்கிறான். எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, ஏதாவது ஒன்று பாதர் பண்ணிகிட்ருக்கா, யாராவது உங்ககிட்ட எதாவது பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் ஏதோ அவங்ககிட்டேருந்து மறைக்கிறீங்கன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தாவது நீங்கள் காலேஜுக்கு போகாமல் நேராக இவனும் எந்த இடத்த சொன்னானோ அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறீங்க. அப்போது ஹோபிக்கு என்னமோ வந்து இடிக்குது, ஏதோ வந்து தப்பாக தோணுது. அவனுக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னே தெரியல. நீங்கள் அமைதியாக கிளம்பி காலேஜுக்கு போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் ஹோபி வந்துட்டு அவனோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் லேப்டாப்பில் வந்துட்டு கிராஃப்ஸ் பை சார்ட்ஸ் அதுக்கப்புறம் அது இது டெட்லைன்ஸ் என்னத்தையோ பார்த்துட்ருக்கும்போது அவனுக்கு திடீர்னு உங்களோட ஞாபகம் வருது. உங்களுக்கு கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கலை. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு உங்களோட ஃபோனில் வந்துட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து செட் பண்ணியிருப்பான். பிகாஸ் உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான்.
அதை வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது வேற எங்கேயோ வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு காலேஜோட லொக்கேஷன்லேருந்து. அவனுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. செம்ம கடுப்பாகி அங்கேருந்து வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். டோலியா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். நீங்கள் ஒரு கேபை பிடிச்சி நீங்கள் யூனோ சொன்ன லொக்கேஷனுக்கு தான் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. போன உடனே முன்னாடி கேட் இருக்குது. உள்ளே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி தான் வீடே இருக்குது. அமைதியாக நடந்து உள்ளே வந்துட்டு போகிறீங்க. உள்ள டாக்ஸ் எல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்க்கவே உங்களுக்கு செம்ம சில்லிங்காக இருக்குது, செம்ம பயமாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு போகிறீங்க. எதை பற்றியும் யோசிக்கல. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இப்போது யுவர் ஏஜ் இஸ் ஜஸ்ட் 19. அதனால் 19 இல்லை 18, 17 முடிஞ்சு ஃபஸ்ட் இயர் காலேஜ் 18. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது, எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. யூனோ சொன்னான உடனே அவனோட கேரக்டர் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்குள்ளே கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. பிகாஸ் உங்களோட அப்பாவோட டெத்தை கண்டுபிடிக்கணும், டெத்து காரணமானவங்களை கண்டுபிடிக்கணுங்கிறதுல நீங்கள் அவ்வளோ இன்டென்ஷனோடு இருக்கிறதுனால நம்ம கண்மூடித்தனமாக ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுருந்தா அவங்களுக்காக என்ன வேணால் செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. அப்போது யூனோ நீங்கள் உள்ளே வரத சிசிடிவி கேமரா வழியாக பார்த்துட்டு அவனோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல், அப்படி ஒரு விக்டோரியஸான ஸ்மிர்க்கோடு அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் உங்களோட காலேஜ் பேக்கை பிடிச்சிட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டு உள்ளே பார்க்குறீங்க. வாங்க மிஸ் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வெறும் பாத்ரோபோட யூனோ வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் அதை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு கல்ப் பண்ணுறீங்க. எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஒன்று கொடுக்கறதுக்காக அவனை அரசனை கேன் வி ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வரல, எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கையை நீட்டுறீங்க. நீட்டின கையை அப்படியே பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டு உங்களை வீட்டுக்குள்ளே இழுத்து போட்டு அப்படியே வந்து லாக் பண்ணுறான். நீங்கள் வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு சொல்லி உங்கள் வாயெல்லாம் வந்து உளருது. நீங்கள் யூனோ பேபி, நான் உன்னை கூப்பிட்டேன்னா என்ன ஏது எதுவும் யோசிக்காமல் கிளம்பி வந்துடுவியா? எவிடன்ஸ் கொடுக்குவாங்க உன்னை வர சொன்னேன், அதுவும் என் ரெசார்ட்டுக்கு, என்னோடய ப்ரைவேட் ரெசார்ட், சுற்றி 1/2 கிலோமீட்டருக்கு யாரும் கிடையாது. இப்போ யார் வந்து உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு வர்றான். நீங்கள் பின்னாடி அப்படியே வந்துட்டு போகிறீங்க. நோ நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கண்ணிலேருந்து செம்மையாக வந்து டியர்ஸ் வருது.